வணக்கம் நேயர்களே, விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் உத்தரகண்ட் எம்பி, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த உத்தரகண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ் மொழிதான் ஒரு மிக சிறந்த மொழி, இந்தியாவின் அடையாளம், தமிழ் மொழியை கற்பது மிக ஒரு அவசியம் என்பது போன்ற ஒரு கருத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு வைரமுத்து அவர்கள், கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பாராட்டு விழா நேற்று நடத்தியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாம் இதை எவ்வாறு அணுக வேண்டும்? அதாவது பாரதிய ஜனதா தற்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற நமது நடுவண் அரசு சமஸ்கிருத வாரம் கொண்டாட வேண்டும், வானொலியில் இந்தி பிரச்சாரம் மற்றும் மத்திய அரசு அலுவலர்கள் இந்தியில் கையொப்பமிட வேண்டும், இந்தியில் நன்றாக பேசுவது எழுதுவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்பது போன்று இந்தி ஒரு முழுவதும், இந்தியா முழுவதும் இந்தி ஒரு அடையாளம் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறது. சமஸ்கிருத வாரம் கொண்டாடுகிறது, சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி, இந்தியாவின் அடையாளம் என்றும் சொல்லி வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு இந்தி பேசுகின்ற மாநிலத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ் ஒரு மிக உயர்ந்த மொழி, செழுமைகள் நிறைந்த மொழி, அதிக கோவில்கள், கடவுள், மதம் போன்ற பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு தமிழால் மட்டும்தான் முடியும், இந்தியாவின் தொன்மையை நாம் உணர்ந்து கொள்வதற்கு யாராக இருந்தாலும் தமிழால் மட்டும்தான் முடியும், திருக்குறள், திருவள்ளுவர் போன்று பலர் தமிழினுடைய மிக முக்கியமான ஆளுமைகளை அவர் பாராட்டியிருக்கிறார். இன்னும் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், ராஜராஜ சோழனை அவர் மிகச்சிறந்த அடையாளமாக, இந்தியாவின் அடையாளமாக அவரையும் போற்றி புகழ்ந்திருக்கிறார். இதையெல்லாம் எதை உணர்த்துகின்றன? பாரதிய ஜனதாவினுடைய எம்பி ஒருவர் இவ்வாறு செய்திருப்பது எதை உணர்த்துகின்றன? அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் அவர்கள் ரஜினிகாந்திற்கு தேசிய விருது வாங்கியதும் இங்கு சர்ச்சைக்குள்ளாயிருக்கிறது. இது ஒரு அரசியல் யுக்தியாக பார்க்க வேண்டுமா? அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற வெற்றிடத்தை அல்லது தமிழகத்தில் ஒரு கைப்பற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது, அதற்கான சில உக்திகளாக இதை பார்க்க வேண்டுமா, அல்லது உண்மையில் அவர் தமிழை பாராட்டிதான் சொல்லி இருக்கிறாரா என்பது குறித்துதான் இன்றைய விவாத அரங்கில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்வதற்காக எழுத்தாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஆர் முத்துக்குமார் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் வழக்கறிஞர் ராமநாதன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த ஊடகப் பிரிவு செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் நம்முடைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், நீங்க இப்ப தொடர்ந்து இந்த அரசியல் குறித்து, இந்த அரசியல் கட்சிகள் குறித்து தொடர்ந்து ஒரு பதிவுகள் பண்றீங்க, அது குறித்து தொடர்ந்து பேசி வர்றீங்க. இந்த சூழ்நிலை நான் உங்களை பார்க்கணும், பாரதிய ஜனதாவினுடைய அதாவது அது ஒரு ஒற்றை, அதை அவங்களே பெருமையா சொல்லுவாங்க, ஒரு ஒற்றை கலாச்சாரம் தான், இந்தியாவிற்கு முழுவதும் ஒற்றை மொழி, நம்மளுடைய அடையாளம் ஒரே மொழி தான், ஒரே மதம் தான், ஒரே நாடு தான். ஆக இதுல பன்மை இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாதுங்க அப்படின்னு அவங்களே அதை சொல்லக்கூடிய விஷயம் தான். இதை யாரும் விமர்சனமா, உங்களை போன்றவர்கள் விமர்சனம் வச்சா கூட அவங்க அதை பெருமையா தான் எடுத்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் இந்தி பேசுகின்ற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர், நமக்கு அண்டை மாநிலம் கூட கிடையாது, அவர் நம்ம தமிழ்நாட்டில் இந்த தமிழ் மொழியை புகழ்ந்திருக்கிறதையும் ராஜராஜ சோழனை புகழ்ந்திருக்கிறதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு வகையில ஒரு தமிழுக்கு ஒரு பெருமையான விஷயமா தானே இருக்கும், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது தமிழ் மொழி இந்தியாவினுடைய 2 தேசிய, அதாவது ஆட்சி மொழிகள்ல ஒன்னா வரணும் அப்படின்னு தருண் விஜய் சொல்லியிருக்கிறது. தமிழ் மொழியை மிகப்பெரிய அளவுல போற்றுதலுக்கு உரியது, நீதிமன்ற வழக்காடு மொழியா தமிழ் வரணும் அப்படின்னு அவர் விரும்புறது, அல்லது தமிழ் ஆட்சி மொழியா வர்றதுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கணும், தமிழ் பள்ளிகளை தொடங்கணும், வட மாநிலங்கள்ல மூவேந்தர்களுடைய வரலாறு மட்டுமே இந்தியாவுடைய வரலாறு அல்ல, அதாவது அந்த குப்தர்கள் அவங்களுடைய வரலாறு மட்டுமே இல்ல, மூவேந்தர்கள் வரலாறு இங்கேயே முடங்கிடுச்சு, அது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய சேர்த்து வரணும் அப்படின்னு அவர் சொல்றது. இந்த மாதிரியான தமிழுக்கு ஆதரவான விஷயங்களை அவர் முன்னெடுக்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம், அதை பாராட்டுவோம். ஆனா அதுல அந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறப்போ நம்மளை பாராட்டும் போது வெறுமனே அதை பாராட்டா மட்டுமே எடுத்துக்கிறது ஒரு அறிவார்ந்த செயலா இருக்க முடியாது. அந்த பாராட்டுக்கினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ இந்த தருண் விஜயோடைய பின்னணி, அவர் எந்த பாசறையிலிருந்து வளர்ந்து வந்தவர், அவர் எப்படி பேசுகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம அதை சேர்த்து பார்த்தாதான் அதை நம்ம அந்த பாராட்டை எப்படி நம்ம அணுகணும் அப்படிங்கிறது முக்கியம். இந்த தருண் விஜயை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பாசறையில வளர்ந்தவர், இன்னைக்கு பாஜகவில் எம்பியா இருக்காரு. அவர் இந்திய தாய்மொழியை கொண்டவர். இந்திய தாய்மொழியை கொண்டவர் தமிழை பாராட்டும் போது என்ன தமிழை தாய்மொழியா இல்லாதவங்க நிறைய பேர் தமிழை பாராட்டியிருக்காங்க, தமிழுக்காக தொண்டு பண்ணியிருக்காங்க. ஜியோ போப்பு, கால்டுவெல், பெருமாமணிவர் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. தருண் விஜய் மட்டும்தான் இல்ல, புதிய அவதாரமும் இல்லை, நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. அதே சமயத்தில் இவர் சமஸ்கிருதத்தை இந்திய தாய்மொழியா கொண்டாலும் அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டது சமஸ்கிருதத்துல தான். சமஸ்கிருதத்தை பத்தி மிகப்பெரிய அளவுல பாராட்டி பேசக்கூடியவர். இமயம் அளவுக்கு தமிழ் நீங்க சொல்றாரியா, இதே மாதிரி சமஸ்கிருதத்தை இமயம் அளவுக்கு உயர்த்தி பேசினவர் தான் அவரு. அதோட இல்லாம சமஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு மொழி இந்தியாவினுடைய ஒருங்கிணைக்கும் சக்தி, அந்த சமஸ்கிருதம் இல்லை அப்படின்னா இந்தியாவே இல்லை அப்படின்னு சொன்னவர் தான்
தருண் விஜய். பிறப்பு முதல் இறப்பு வரை, அதாவது பெயர் சூட்டுதல் முதல் இந்த சொர்க்கத்துக்கான நுழைவுச்சீட்டு வரை சமஸ்கிருதம் அவசியம். ஒரு பெரிய அங்கீகாரம் வேணும், உயர் பதவிகளுக்கு அடையணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த அணுகுமுறை அது இடைப்பட்ட காலங்கள்ல இல்லாம போயிடுச்சு. அதை அந்த பழைய இழந்து போன பாரம்பரியத்தை நம்ம சமஸ்கிருதத்தை முன்வச்சு அந்த இழந்து போன பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணும்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த தருண் விஜய். அதனால இப்படிப்பட்ட சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கிறவர் திடீர்னு தமிழை பேசுறாரு அப்படின்னா நம்ம என்னன்னு யோசிச்சு பார்க்கணும். முக்கியமா இந்த ஆட்சி மொழியா தமிழையும் இந்தியவும் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எதற்காக 2 மொழிகளையும்? நம்மளுடைய கோரிக்கை என்னன்னா 8வது அட்டவணை இருக்கக்கூடிய 22 மொழிகளையும் கொண்டு வரணுங்கிறதா ஆட்சி மொழியா கொண்டு வரணும் நம்மளுடைய கோரிக்கை. ஆனா அவர் எதிரியா இருக்கக்கூடிய நம்மள சேர்த்துக்கும் போது மத்தவங்க எல்லாம் எதுக்காக விடுபடணும் அப்படிங்கிறப்போ அதுல நீங்க தமிழ தேவையே இல்லாத இன்னொரு மொழியினர் படிக்கிறது நீங்க அவங்களுடைய ஆட்சி மொழியா இருக்கிறது நீங்க விரும்பல. அதாவது எல்லாருடைய இந்த 8வது அட்டவணை இருக்கக்கூடிய 22 ஆட்சி மொழிகளும் 22 மொழிகளும் ஆட்சி மொழிகளா வரணும் அப்படிங்கறத அவங்க கோரிக்கை. அதனால தமிழை ஆட்சி மொழியா அவர் சேர்த்துட்டு இந்தியும் தமிழும் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அது மட்டுமே போதும் அப்படிங்கிற நிலைப்பாடே இல்ல. அதனால தருண் விஜயனுடைய கருத்தை மிக ஆழமா சிந்திச்சு பார்க்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நான் பாக்குறேன். பொதுவா இப்ப மேலோட்டமா பார்த்தா இது தமிழை ஒரு ஹிந்தி பேசுறவர் பாராட்டுறாரு, அப்போ ஒரு பாரதிய ஜனதாட்ட ஒரு தமிழை நேசிக்கிற பண்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை சொன்னாலும் அவர் முடிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னார். இதுல இன்னும் ராஜராஜ சோழன் நிறைய விஷயங்கள் இருக்கு, இருந்தாலும் நான் அந்த கேள்வி மட்டும் இப்போதைக்கு நான் கேட்கிறேன். அலுவல் மொழிங்கிறது இது பொதுவா அதுவும் தமிழ்நாட்டில இருந்து வந்த கோரிக்கை தான். அது திராவிட நாடு கோரிக்கையில அந்த எல்லா மொழிகளுக்கும் சம உரிமை, தமிழுக்கு மட்டும் கேட்கலாம், மாநில சுயாட்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன கேட்டாங்க, என்னென்ன மொழிகள்லாம் இருக்கும் அந்த அட்டவணையில் உள்ள அனைத்து மொழிகளுக்குமே நீங்க ஆட்சி அதிகாரம் அந்த மொழியெல்லாம் கொடுத்தாதான் அந்த மாநிலங்களுக்கான கூட்டாட்சிங்கிற விஷயமே ஒரு சரியானதா, அதுக்கான வரையறை சரியானதா இருக்கும் அப்படின்னு கேள்வி. அப்ப இப்பயும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படல, இந்தியும் தமிழும் வேணா பண்ணுங்கன்னு ஒரு ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? எல்லாம் பதில் சொல்றேன். அதற்கு முன்னால ஐயா கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்கும் போது, அதாவது பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது RSSஓ ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் என்று சொல்வதே அவர்களே பெருமையாக கருதுகிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாதிரி இல்ல, ஒரே மொழி அப்படின்னு ஒரே மொழிதான் இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி RSS என்றைக்குமே சொன்னதில்லை. 1967 எங்களுடைய விவாதங்களே சொல்லி இருக்காங்க, இல்ல ஒரே மொழிதான் இருக்கணும்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நிச்சயமா சொல்லி இந்தின்னு அவங்க சொல்லி இருக்காங்க. இல்ல ஒரே மொழிதான் இருக்கணும் அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது, அந்த மாதிரி சொன்னது கிடையாது. ஒரே நாடு அப்படிங்கறத நாங்க ஒரே மதம் ஒரே நாடு அது மட்டும். ஒரே மதம்னு சொல்றது கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக இந்த நாடு ஒரே, அதாவது ஒரே இந்து, எல்லாருமே இந்துக்கள் என்று சொல்லுகிறோமே தவிர இன்றைக்கு இருக்கிற சர்டிபிகேட் மதத்தை பத்தி சொல்லல. கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக நம்ம தொடர்ச்சியாக எந்தெந்த பாரம்பரியத்தை பின்பற்றி வருகின்றோமோ அதைத்தான் இந்துக்கள் என்று சொல்லுகிறோமே தவிர அவர்கள் இஸ்லாமியர்கள் தான், மதத்தால இஸ்லாமியர்கள் தான். அதாவது அதைத்தான் நீங்க கேள்வி இவருடைய ஐயத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன். 1967 எங்களுடைய பண்டித தீனதயாள் உபாத்தியாயா அவர்கள் கள்ளிக்கோட்டை மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், பாரதிய ஜனசங்கத்தினுடைய தலைவராக. அன்றைக்கு கேரளாவில் அவர் பேசியிருக்கார் தமிழ் மொழியினுடைய சிறப்பை பற்றி மிகப்பெரிய அளவில். தென்னக மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்குவது தமிழ் மொழி, இந்த தமிழ் மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும், இதுல பாரம்பரிய சிறப்புகள் இருக்கின்றன என்றெல்லாம் மிகச்சிறப்பாக பேசியிருக்கின்றார். அன்றைக்கு எங்களுக்கு கொண்டு போவதற்கு வசதி இல்லை. இன்றைக்கு ஒரு தருண் விஜய் அவர்கள் கிடைத்திருக்கின்றார். அவர் சொல்றார், என்னுடைய சொந்த ஊர் டேராடூன்ல தமிழ் பள்ளியை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அண்ணன் சொல்றது ஆட்சி மொழியாக தமிழ் மட்டுமில்ல 22 மொழிகளையும் ஆக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இல்லாத கோரிக்கைக்கு தமிழ்நாட்டிலிருந்து எதற்கு வலு சேர்க்க வேண்டும்? அதாவது தெலுங்கு ஆட்சி மொழியை ஆக்கணும்னு ஏதாவது அவங்க கேட்கறாங்களா? அதாவது கன்னடத்தை ஆட்சி மொழியை ஆக்கணும்னு அவங்க ஏதாவது கோரிக்கை விடுறாங்களா? போஜ்புரியில மொழியே ஏதாவது எல்லா மாநில மக்களுக்கும் அதான் தேவையா இருக்குன்னு நம்ம இங்க இருந்து குரல் கொடுக்க இந்திய தான் படிச்சுக்கிறாங்க, மொழி வேணாம், அதுதான் வேண்டாம்னு சொல்ல. ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக ஆக்குவதற்கு இன்றைக்கு அலுவல் மொழியாக இந்தி இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு சற்றும் குறைத்ததில்லை. அதாவது அதை விட சிறப்பான மொழி தமிழ் மொழி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம்,
தமிழ் மொழியை ஆட்சி மொழி ஆக்குங்க அப்படின்னு சொன்னா நிறைவேறிடும். நிறைவேறாமல் 22 ஆக்குங்க 42 ஆக்குங்க அப்படின்னு சொன்னா அந்த கோரிக்கையே நியாயம் இல்லைங்கிறீங்க. அதாவது கோரிக்கையில நாம போய் அந்த கோரிக்கையை செய்ய வேண்டாம். அது போஜ்புரிக்காரன் அந்த ஹிந்தி மொழி பேசினாலே மகாராஷ்டிரால அடிக்கிற ஒரு காலகட்டம். மகாராஷ்டிராக்காரன் அந்த கோரிக்கையை பார்த்து கொள்வான். நம்ம வந்து அந்த கோரிக்கையை நம்ம சொல்ல வேண்டாம். நிச்சயமா இருங்க. நான் உங்களிடம் வைக்கிறது இப்ப அவர் வந்து வைக்கிறதுல என்னன்னா, நீங்க பாரதிய ஜனதா மீது இப்படி எல்லாம் ஒரு விமர்சனங்களை வந்து நீங்க மாற்று கருத்தாளர்கள் வைக்கிறாங்களே ஒழிய, பாரதிய ஜனதா வந்து குறிப்பா தமிழ் மீது எப்பவுமே ஒரு பாசமா இருக்கிற மொழிதான் அப்படிங்கிறதுக்கு அவர் சில உதாரணங்களை சொல்றாரு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதாவுக்கு உண்மையிலே தமிழ் மீது மொழி மீது ஒரு அக்கறை கொண்டு தொடர்ந்து அப்படிதான் இருக்கா வரலாறு, இல்ல தருண் இப்ப சொல்லி இருக்கிறாரா? இது என்ன காரணம், இதுக்கு என்ன பின்புலம் நினைக்கிறீங்க நீங்க? இருந்தா உண்மையிலேயே மகிழ்ச்சி தான். ஆனா இதெல்லாம் எப்ப பேசுறாங்கன்னு சொன்னா, தருண் விஜய்னு ஒருத்தர் வந்து அவர் இந்த கருத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க கள்ளிக்கோட்டையில தீர்மானம் போட்டிருக்கிறோம், எப்படி தமிழ் வந்து நாங்க பண்ணியிருக்கிறோம், RSS சகாவிலேயே நாங்க ராஜேந்திர சோழனை பத்தி நாங்க உறுதிமொழி ஏற்றிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து இந்த தருண் விஜய் பேசினதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வருது. நாங்களும் தமிழ்நாட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்துட்டு இருக்கோம், பாரதிய ஜனதா கட்சி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ தமிழ் மொழி பிரச்சனைகளுக்கு எல்லாம் வந்தப்ப இவங்கெல்லாம் இது மாதிரி மொழிக்காகலாம் குரல் கொடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இப்போ ஒரு ஐயா சொன்ன மாதிரி ஒரு கருத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அவர் அந்த ஆட்சி மொழி அலுவல் மொழின்னு சொல்கிறப்ப எந்த மொழி சிறந்த மொழி அப்படின்லாம் வந்து யாருமே வந்து கிளைம் பண்ண முடியாது இந்தியாவில். ஏன்னா இந்தியாவில் வந்து பல்வேறு தேசிய இனங்களுடைய மக்கள் இங்கே வாழறாங்க. எல்லா மக்களுடைய தேசிய இனங்களையும் சமமாக வந்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு முறை தான் இங்கே தேவை. அப்ப எல்லா இனங்களுடைய மொழிகளுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படப்பட்டதான் அது வந்து ஒரு பன்முகத்தன்மையுடைய ஒரு ஜனநாயக அமைப்பை நம்ம காப்பாற்ற இருக்க முடியும். சமஸ்கிருதம் வந்து எப்படி வந்து எல்லாற்றோட உயர்ந்த மொழி, அதுதான் ஒரு தாய்மொழி, எல்லா மொழிக்கும் தாய் சமஸ்கிருதம் தான், அது கடவுளே கேட்கிற மொழி சமஸ்கிருதம் தான் அப்படின்னு சொல்றவங்க, அந்த சமஸ்கிருதம் வருகின்ற வரையில் இந்தி வந்து தற்காலிகமா இருந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்றவங்க, இப்ப இந்தியோட வந்து தமிழ் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது அப்படிங்கறதே வந்து மொழிகளுக்கிடையே வந்து ஒரு பாகுபாடை காட்டுவதும் இனங்களுக்கிடையே ஒரு பாகுபாடு காட்டுவதும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுங்கிறதா வருது. அப்ப இனங்களுக்கிடையே ஒரு பாகுபாடு காட்டுவது அப்படிங்கறதா RSS உடைய ஒரு சித்தாந்தம். அப்ப அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் மொழியினுடைய பார்வையை அவங்க கட்டமைக்கிறாங்க. அப்ப அது ஒரு முறையான ஒரு அணுகுமுறை கிடையாது. இப்ப எல்லா மக்களுக்கும் தேசிய இனங்களுக்கான முறையை சமமாக நடத்துவதுதான் சிறந்த மொழி எது அப்படின்னு நம்ம தீர்மானிக்க முடியாது. என்னுடைய மொழி தான் சிறந்தது, உங்களுடைய மொழி தான் தீர்மானிக்கலாம். ஒரு சமூக மக்களுக்கு அவங்க பேசுகிற மொழி தான் சிறந்த. ஆமா, எல்லாருக்குமே அவங்கவுங்க மொழி, அவங்க பேசுற மொழி தான் சிறந்த மொழி. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அவங்களுக்கு உள்ள பயன்பாட்டு மொழி அவங்கவுங்களுக்கு மொழி அவங்கவுங்களுக்கு சிறந்த மொழி தான். அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து தருண் விஜய் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. மகிழ்ச்சி தான். ஒரு உத்தரகாண்ட்ல இருந்து ஒருத்தர் வராரு, அவர் வந்து தமிழை பற்றி பேசுகிறார், திருக்குறளை பற்றி பேசுகிறார், இதெல்லாம் வந்து பேசுறாரு. அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா அவரே வந்து அவருடைய பின்னணி, நம்ம தோழர் முத்துக்குமார் சொன்ன மாதிரி அவருடைய ஒரு பின்னணி ஒண்ணு இருக்கு. அவர் ஒரு 20 ஆண்டு காலம் வந்து ஒரு RSS பத்திரிகையினுடைய ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறார். பாஞ்சஜன்யா. அந்த பாஞ்சஜன்யா பத்திரிகையில அந்த 20 ஆண்டு காலம் இதை பற்றி அவர் எழுதியதாகவோ இந்த கருத்தை வலியுறுத்ததாகவோ எனக்கு தெரியல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு மட்டங்கள்ல RSS அவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கியிருக்கு. மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கிற அளவுக்கு RSS ஒரு செல்வாக்குள்ள ஒரு தலைவர். அவர் வந்து RSS கிட்டயோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியிலையோ போய் வந்து இப்படி ஒரு கோரிக்கைகள் இருக்கு, தமிழை இதை வந்து நீங்க செய்யணும், இந்த தமிழை வந்து சிறப்பணும் அப்படின்னு வலியுறுத்தினதா ஒன்றும் தெரியல. இன்னும் சொல்லப்போனா இந்த கோரிக்கையில வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து எல்லாருமே தமிழ் மொழியுடைய பெருமையை பேசுறவங்க தான், தமிழ் மொழி வந்து எல்லாருடைய சிறப்புகளை பேசுறவங்க, திருக்குறளை பேசக்கூடியவங்க தான். நம்ம கிட்டே வந்து திருக்குறள் ரொம்ப சிறப்பானது, தமிழ் மொழி ரொம்ப சிறப்பானது, நம்ம கிட்டே வந்து பேசிட்டு போறது அப்படிங்கறத விட இந்த குரலை வந்து நேரா மோடி கிட்ட போய் பேசலாம். மோடி கிட்ட போய் நீங்க வந்து ஒரு தேசிய மொழியை நீங்க ஆக்கிறதுக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னு ஒரு கருத்து போராட்டம் பண்ணாங்க. ஆக இங்க இருக்கிற எல்லா பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களும் சேர்ந்து அப்படி ஒரு போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கலாம். ஆனா ஒரு கருத்தை வந்து ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறப்ப ஒரு பாராட்டு விழா நடத்துதுன்னு சொன்னா இது எப்படி நான் பாக்குறேன்னா, ஒரு 450-400 மேல நூற்றுக்கணக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியில ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து தமிழுக்கு ஆதரவா பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நாங்க பாராட்டு நடத்துறோம்னா, அப்ப தமிழுக்கு எதிரான ஒரு முகாமில் இருந்து தமிழுக்கு ஆதரவான ஒரு குரல் அப்படின்னு ஒரு பாராட்டு தோணுது. அதனாலதான் இல்லாட்டி இந்த ஒரு குரலுக்காக ஒரு பாராட்டு நடத்த வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். நீங்க பேச பாருங்க. அதனால இல்ல நினைக்கிறேன். அதனால அவர் பேசுறது ஒண்ணு வரவேற்றார், நமக்கு ஒண்ணு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால்
அவர் வந்து வெறும் பேசுவது, ஒரு குரல் கேட்கிறது, அந்த குரலுக்கு உடனே ஒரு பாராட்டு கேட்கிறது, அந்த குரலுக்கு பின்னால் வந்து நாங்க எல்லாம் பேசுறப்ப நாங்களும் தமிழுக்கு ஆதரவானவர்கள் என்று சொல்றப்ப நம்ம முத்துக்குமார் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியை வளர்ப்பதற்கு இந்த மொழி அப்படிங்கிற தமிழ் மொழிங்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி கொண்டு, ஏன்னா ஏற்கனவே வந்து பகவத் சொல்லியிருக்கிறாரு, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீடை RSS ஆதரிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? திராவிட கழகம் வரவேற்றிருக்காங்க. அப்ப அது மாதிரி இடஒதுக்கீடை சொல்லிக்கொண்டு, தமிழ் மொழியை சொல்லிக்கொண்டு, தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கான ஒரு அந்த வெற்றிடத்தை வந்து நிரப்புவதற்கான ஒரு முயற்சியா இருக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான். ஒரு அரசியல் உக்தி தான் அது. அப்படிதான், நிச்சயமா கட்சியை வளர்க்கறதுக்கான யுக்தி தான். நிச்சயமா. ஏன்னா நான் கேட்கிற கேள்வினா ஏன் அப்படிப்பட்ட முயற்சிகளுக்கு அவங்க செய்யல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நிச்சயமா பாரதிய ஜனதா வந்த போது அவங்க கூட்டணி கட்சியான மதிமுக வந்து தொடர்ந்து அவங்களுக்கு எதிர்த்து, கூட்டணி ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து குரு உற்சவ், சமஸ்கிருத வார கொண்டாட்டம், இந்த மாதிரி தொடர்ந்து இங்க தமிழகத்தில் வந்து கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையை தொடர்ந்து, ஏன்னா 38, 65 தொடர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் பார்த்த மண்ணில் திருப்பி இந்திய திணிக்கிறது, சமஸ்கிருதத்தை ரொம்ப வலுவா, காங்கிரஸ்க்கு அதுல பங்கு உண்டு, இருந்தாலுமே அதை ஒரு இவ்வளவு தீவிரமா செஞ்ச ஒரு விஷயம் வந்து கூட்டணி கட்சியான மதிமுக பாமகவே கடுமையான கண்டன அறிக்கை வர அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப திடீர்னு வந்து ரஜினிகாந்துக்கு வந்து விருது கொடுக்கறது, ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு மிக இந்திய அளவுல பிரபலமான முகம். இப்ப தருண் விஜய் வந்து தமிழ் மொழியையும் ராஜராஜ சோழனையும் திருக்குறளையும் பாராட்டி இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் எதை காட்டுதுன்னா, ஒரு பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டுல வேற ஒரு முகம், ஒரு புது அடையாளம், இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயமா இது? ஒரு தேர்தலுக்கான ஒரு நடவடிக்கையா? இல்ல பற்றி அவர் பிஜேபி கேட்கல, அவர் ஒரு பொதுவான அளவில் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமானது. நீங்க கேட்கக்கூடிய ஜீவன் இருக்கலாமா? நீங்க கேட்கக்கூடியது நியாயமான கேள்வி. அவரு திரு தருண் விஜய் அவர்கள் எப்படி இந்த தமிழுக்கான குறுமுனி நம்ம தென்னகத்திலிருந்து வடக்கு போய் சமன் செய்தாரோ, வடக்கு வசந்து தெற்கு தாழ்ந்தது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, இப்ப வடக்கையும் தெற்கையும் சமன் செய்வதற்காக ஒரு நவீன குறுமுனியா தான் நான் பாக்குறேன் திரு தருண் விஜய் அவர்கள். ஆமா, அவர் குறுமுனி தானே. அவர் நான் தமிழுக்காக, இவர் ஒரு தமிழுக்காக வந்திருக்கார். இவர் பொதிகையில இருந்து போனார், அவர் இமயத்திலிருந்து வந்திருக்கார். எனக்கு நெருங்கிய நண்பர், கிட்டத்தட்ட 15 ஆண்டு கால நண்பர் தருண் விஜய் அவர்கள். ரெண்டாவது விஷயம், அவருடைய பின்னணி என்னன்னா RSS இருந்தார். RSS ஒன்னும் தப்பாக சொல்ல கிடையாது. RSSல தினசரி காலையில நாங்க சொல்லக்கூடிய விஷயம், இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பன், வள்ளுவன், பாரதி, இப்படி கவிஞர்களை போட்டிருக்கிறோம். நம்ம நாட்டு இதிகாசம் சொன்னவர்களை போட்டுக்கிறோம். மாமன்னர் ராஜராஜ சோழனை போட்டுக்கிறோம். ஐயா சொன்னாங்க அவங்க எல்லாம் சொன்னதா எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி. நிச்சயம் நீங்க நம்ம முகாமுக்கு வாங்க, ஒரு 10 நாள் நீங்க கூட இருங்க, தெரிஞ்சுக்கங்க. ஒண்ணு கம்பன், வள்ளுவன், பாரதி. ஆமா சொல்றேன், பாரதிதாசன் வராது, பாரதிதாசன் வராது சார். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல 1000 பேர் 1000 கவிஞர் வைக்க முடியாது. நாடு முழுக்க இருக்கக்கூடிய கவி பெருமக்கள், சகஜானந்தர்னு இருக்காங்க நம்ம சிதம்பரத்துல இருக்காங்க. சகஜானந்தரை சொல்றோம். இல்ல உங்களை கடுமையா விமர்சிக்கிற இடதுசாரிகளும் கொண்டாடுறாங்க, நீங்களும் கொண்டாடுறீங்களா? அதான் கேட்டேன். அதான் பாரதிதாசன் நீங்க விவேகானந்தரை கம்யூனிஸ்ட் கொண்டாடுறாங்களே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? விவேகானந்தர் கம்யூனிஸ்ட் ஏத்துக்கிறது, விவேகானந்தருக்கு கம்யூனிஸ்ட் என்ன ஒரு விஷயம் இருக்காரு. பாரதி இருந்தாலே பாரதிதாசன் இருக்கத்தானே செய்வாரு. பாரதி இருக்கின்ற பொழுது தாசன் வந்துருவார்ல, அதை பத்தி கவலை இல்ல. ரெண்டாவது விஷயம், மொழிசார் இல்ல, மொழிசார் இல்ல, நல்ல விஷயம் எதெல்லாம் எடுத்துக்கலாம் முத்துக்குமார் சார். ரெண்டாவது விஷயம், ஐயா சொன்னாங்க, இது தருண் விஜய் அவர்கள் வந்து எந்த உள்நோக்கம் கிடையாது, தமிழுக்காக அவர் குரல் கொடுக்கிறார். இதுல என்ன தவறு இருக்கதா நான் எதுவுமே ஃபீல் பண்ணல. ஆனா இது பாராட்டு நடத்தினது யாரு? உங்களுடைய பெரியாருடைய பாசறையில வந்த திருவாளர் வைரமுத்து அவர்கள். நேத்து அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் வரவேற்று உங்க ஐயாவுடைய நெருங்கிய நண்பர் வீரமணி அவர்கள் கூட வாழ்த்து சொல்லி ஆரம்பத்துல வந்து தமிழ்ல ஒரு இந்த அளவுக்கு வாழ்த்துக்கள் தான் சொன்னாரு. நான் மறுக்கவே சொல்றேன், உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் நீங்க இத்தாலி நாட்டை சார்ந்த அந்த போப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய MP தமிழுக்காக குரல் கொடுக்கிறார் என்று சொன்னால் இல்ல சொன்னாரு, போப்பு சொன்னாரு, ஜி போப்பு சொன்னாரு. அந்த போப்பை நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க, தமிழுக்கு சேவை செய்யலையா? ஜி போப்பு அவர் தான் சொல்றேன். நீங்க எந்த போப்பை சொல்றீங்க? இல்ல நான் அந்த போப்பை ஜி போப்பை தான் சொல்றேன். நீங்க எப்பவுமே இந்த போப்பு மேல இருக்கீங்க, தெரியல எனக்கு புரியல. அதனால இத்தாலியில இருந்து சொன்னவருடைய ஒரு தமிழ் தொண்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்கள், இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு MP, மக்களுக்கான MP தான் அவர். தமிழ் வந்து சொன்னீங்க, மோடியை பார்த்த பொழுது சொன்னாங்க, மோடிக்கு பாரதியினுடைய படத்தை கொடுத்து மோடியை ஒவ்வொரு முறை பார்க்கின்ற பொழுதும் வணக்கம் தான் சொல்லுவார், நமஸ்தே சொல்லிக்கிறது கிடையாது. இப்ப நான் பார்த்துட்டு வந்தேன், அவங்கள போய் பார்த்துட்டு வந்தேன். நம்ம இந்த மாதிரி இந்த நிகழ்வுக்காக நான் போறேன்னு பதிவு செய்யுங்கன்னு நான் சொன்னார். சரி, அதெல்லாம் நாங்க பாராட்டிட்டோம். இல்ல நான் கேட்டது தருண் விஜய் வைரம் சொல்லிட்டார் சார்,
இது அரசியலுக்கான பின்புலமாக இருந்தா என்ன தப்பு? இல்ல வைரமுத்து அவர்தான் பாராட்டு நடத்துறாரு, அப்புறம் இதுல அரசியல் பின்புலம் இருக்குன்னு அவர் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியும், வைரமுத்து ஆதரவாளர்கள் இங்க யாரும் இல்ல, வைரமுத்து எதிர்ப்பாளரும் யாரும் இல்லங்க, எதிர்ப்பாளர் இல்ல, வைரமுத்து இங்க மேட்டரே கிடையாது. தருண் விஜய் இந்த அளவுக்கு சொல்றது மகிழ்ச்சி. தமிழுக்காக அவர் சார்ந்து இருக்கிற கட்சியினுடைய நடவடிக்கை அவர் சொன்னதுக்கு என்ன தொடர்பு இருக்கு? அவர் கட்சி ஏன் தொடர்பு இல்ல? தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்காகவே பொற்றாமரைன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. பாரதிக்கு விழா எடுக்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவி பெருமக்களை எல்லாம் கௌரவிக்கிறார்கள். மதிப்பிற்குரிய திரு இளகணேசன் அவர்கள் இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. நீங்க காங்கிரஸ்காரங்களும் இந்த மாதிரி நிறைய பண்றாங்க. நல்லது, யார் நல்லது பண்ணாலும் பாராட்டலாம். பாரதிய ஜனதா கட்சி ஏதோ தமிழுக்கு விரோதமானவர்கள் போல நீங்க சித்தரிக்கிறது தவறான கண்ணோட்டம், தவறான கண்ணோட்டம். இப்படி பேசுறவங்க எதுக்கு குரு ஆசிரியர் தினங்கிறது குரு என்ன தப்பு, என்ன தப்புன்னு இல்ல, நீங்க மாதா பிதா குரு தெய்வம் தமிழ் பேரை சமஸ்கிருதமாக்கி சமஸ்கிருத வாரம் கொண்டாடணும், இந்தியில கையெழுத்து போடணும், இந்த மாதிரி விஷயங்களை ஏன் தொடர்ந்து செஞ்சுட்டு சார் நான் கேட்கிறேன், அந்நியத்திலிருந்து வந்த ஒரு ஆங்கில மொழியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்திய ஏன் ஏத்துட்ட என்ன தப்பு? சரி சார், ஐயா சொன்னாங்க, ராஜேந்திரன் ஐயா சொன்னாங்க, பாஞ்சஜன்யாவுல எழுதுறது எங்களுக்கு தெரியலன்னு. நிச்சயம் தெரியாது, ஏன்னா நீங்க ஹிந்தி படித்திருப்பீர்களான உங்களுக்கு தெரிந்திருக்கும். நம்மளை எல்லாம் தமிழ் மட்டுமே படி, ஹிந்தி படிக்காதன்னு சொல்லிட்டு, ஹிந்தி படிக்காத யார் சொன்னா சொல்லிருக்காங்கல்ல, திமுக சொல்லலையா? யாரும் ஹிந்தி படிக்காத எல்லாம் சொல்ல. அப்புறம் என்ன சொன்னாங்க? இந்திய கரிபூசி அளித்தவர்கள் யாரு? இந்தி வேணான்னு சொன்னது யாரு? இந்திய எதிர்க்கக்கூடியவங்க எதுக்கா எதிர்க்கிறீங்க? நம்ம எல்லாம் கூடி தாண்ட முடியல. ஆனால் எந்த தலைவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் இந்திய நம்மள எதிர்த்தாங்களோ அவங்க எல்லாம் இந்தி நீங்க யாரு திமுக வரல, வரல இல்ல பிரதர். நான் சொல்ற அதே விஷயம் தான். தமிழுக்காக குரல் கொடுக்கக்கூடிய திரு தருண் விஜய் அவர்கள் அவர் செய்த காரியம் நல்ல காரியம், அதுல எந்த தவறும் கிடையாது. இதுல உள்நோக்கம் கற்பிப்பது தமிழுக்கு எதிராக பேசுறதா நான் நினைக்கிறேன். இல்ல நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்ப தருண் விஜய் தமிழை பாராட்டுறது, தமிழை போற்றுறது, அவன் பாரதியாரு அந்த விஷயங்கள்லாம் சொல்றதுல நமக்கு எந்த விதமான வருத்தமும் இல்ல, அதை பாராட்டுறோம், ஆதரிக்கிறோம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரியான அதாவது இந்த மாதிரியான கருத்துக்கள் அவர் சொல்லிட்டு இருக்கிற அதே காலகட்டத்திலேயே, முன்னாடி கூட பேசல, அதே காலகட்டத்திலேயே மோடி அரசு இந்தி திணிப்பு நடவடிக்கைகளை தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டே இருந்தது. அதாவது இணையதளங்கள்ல, அரசு அலுவலகங்கள் இணையதளங்கள்ல இந்தியை தான் பயன்படுத்தணும், சமஸ்கிருத வாரம் சிபிஎஸ்இ பள்ளிகள்ல சமஸ்கிருத வாரம் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னது, மான் கி பாத், ஸ்வச் பாரத் அப்படின்லாம் சொல்லி தூய்மை இந்தியான்னு சொல்றாரு. அதாங்க சொல்றேங்க, ஸ்வச் பாரத் அப்படின்னு இந்தியில பேரு வைக்கிறாரு. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சேரக்கூடிய ஒரு திட்டத்துல தமிழ் அந்தந்த மாநில மொழிகளை வைக்காம ஒட்டுமொத்தமா இந்தியிலேயே வைக்கிறப்போ, இந்த தமிழுக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய தருண் விஜயனுடைய எதிர்வினை என்னவாக இருந்தது அப்படிங்கறதா முக்கியம். அதாவது தமிழ் வளர்ச்சிக்காக தருண் விஜயனுடைய குரல் முக்கியம், அதை விட இந்தி திணிப்புக்கு ஆன எதிர்குரல் ரொம்ப முக்கியம். அந்த எதிர்குரலை எந்த அளவுக்கு எழுப்பினார், இந்தி திணிப்புக்கான எதிர்குரலை எந்த அளவுக்கு தருண் விஜய் எழுப்பினார் அப்படிங்கறதையும் சேர்த்து பார்த்தாதான் தருண் விஜயோட கருத்தை புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி என்னைக்குமே இந்தியவோ அல்லது எந்த மொழியவோ திணித்ததே கிடையாது. நீங்க சொல்றது போல, அதாவது தூய்மை இந்தியா அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் ஸ்வச் பாரத் என்பதை நான் கூட சொன்னதே கிடையாது. ஸ்வச் பாரத்னு அண்ணன் நாம வச்சுக்கிட்டு இருக்காங்க, அது தூய்மை இந்தியான்னு சொல்றோம். இந்த ஒரிசா ஆந்திரால புயல் வந்தது, அந்த புயல் வந்த போது ஹூட் ஹூட் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கு அரபி மொழியில தாலாட்டு அப்படின்னு பேராம். உடனே தாலாட்டு அந்த ஹூட்டு ஹூட்டுன்னு அரபி மொழியில பேர் வச்ச உடனே அரபி மொழியை நரேந்திர மோடி அவர்கள் திணிக்கின்றார், பாரதிய ஜனதா கட்சி திணிக்கின்றது அப்படின்னு அதுதாங்க. உடனே ஒரு திட்டத்திற்கு பேர் வச்சா உடனே குற்றம் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா சர்வசேர அவர் கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி சொல்றேங்க. இந்தி திணிப்புன்னு தமிழ்நாட்டுல ஒரு கொந்தளிப்பு வந்த போது அப்ப அவர் தமிழ்நாட்டு சார்பா நின்னாரா? அதாவது சர்வசிக்ஷா அபியான் அப்படின்னு பேர் வச்சா அனைவருக்கும் கல்வி திட்டம் அப்படின்னு இங்க நம்ம தமிழ்நாட்டுல சொல்றோம். ஜன்தன் அப்படின்னு சொன்னா அங்க உள்ள மக்களுக்கு புரியுற மாதிரி தமிழகத்துல என்ன பெயர் அப்படிங்கறத முக்கியம். தமிழ்நாட்டுக்கு மக்கள் நிதி திட்டம் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் டிரான்ஸ்லேட்ல பேப்பர்ல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். தருண் விஜய் தமிழ்நாட்டு நீங்க வைரமுத்து பாராட்டு விழா நடத்தினார்ல, அவர் கண்டிப்பா மோடியோட இந்தி எதிர்ப்பையோ குரு உற்சவ அவர் ஏத்துக்க மாட்டார். ஆனா தருண் விஜய் வைரமுத்து பக்கம் நிக்கல. ஒரு நிமிஷம், குரு உற்சவம் அந்த பேரை ஏத்துக்கிறாரோ இல்லையோ, இப்ப தேவர் குரு பூஜைன்னு இருக்கு, அதை எல்லாரும் ஏத்துக்கிறாங்களா இல்லையா?
இமானுவேல் சேகரன் குரு பூஜைன்னு தான் சொல்றாங்க. நான் சொல்றேன் நீங்க ஏற்கனவே இருக்கிறது இல்ல சொல்றாங்க நிறைய வடமொழி பேர் இருக்கு. நீங்க அதை இதையும் குழப்பம். நான் என்ன கேக்குறேன், ஆசிரியர் தினம்னு ஏன் அந்த தமிழ் பேரை அவர் மாத்துறாரு? ஆசிரியர் தினம்னு இருந்தாலும் சரி, குரு பூஜைன்னு இருந்தாலும், குரு உற்சவம்னு இருந்தாலும் சரி, அது கட்டுரைக்கு தான் பேருன்னு சொன்னாங்க. அப்படி பேர் மாத்தினாலும் தப்பு இல்ல. இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன குரு, எதுக்காக தமிழ் பேரை தமிழ்நாட்டிலே வழங்கக்கூடிய பேர் தானே தேவர் குரு பூஜைன்னு இருக்கு. தேவர் ஆசிரியர் தினம்னு சொல்றாங்க. இல்ல ஒரு நிமிஷம் நீங்க உடனே இது பண்ணாதீங்க. ஐயா சொன்னாங்க, அதாவது தருண் விஜய் அவர்கள் இங்க வந்து ஏன் தமிழ்நாட்டுல வந்து இதை பாராட்டிட்டு போனோம், இதை வந்து நரேந்திர மோடிட்டே போய் சொல்லலாமே அப்படின்னு பாராளுமன்றத்திலேயே ஒரு வருடத்திற்கு முன்னால இதை பேசியிருக்காரு. பாராளுமன்றத்திலேயே தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் அப்படின்னு அந்த பட்டியலை கூட அவர் எடுத்து நேற்று விழால காமிச்சார். தமிழை ஆட்சி மொழியாக வேண்டும் என்று பேசியிருக்கார். அந்த பேச்சுக்கு பிறகு எந்த முயற்சி சின்ன கேள்வி இந்த வாதத்துக்கும் என்னன்னா, தருண் விஜயனுடைய கருத்தா இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து ஒட்டுமொத்த ரெண்டுமே ஒண்ணுதான். அதாவது எங்க பண்டித தீனதயாள் உபாத்யாயவே இந்த கருத்தை அதாவது தமிழ் மொழிக்கு நாங்க என்ன ஐயா சொன்ன மாதிரி பொற்றாமரை. ஒரு நிமிடம். அதாவது வந்து இந்தியா முழுவதும் ஒரு பொது அடையாளமாக இந்தி இருப்பதை விரும்பலன்னு ஆரம்பத்துல சொன்னீங்க. ஆனா நீங்களே வந்து அவர் வச்ச பேர் கூட இந்தி பேர் தான். அந்த பேரு தான் நீங்க நாம வச்சிருக்கீங்க. அதாவது தமிழ்நாட்டுல வந்து பேப்பர் வச்ச பேர் பேப்பர்ல விளம்பரம் வந்தாலும் கூட அதுக்கு தமிழ்நாட்டுல தெரியல, அதுவே தெரியல. அதுதான் பிரச்சனைங்கிறேன், அதுதான் பிரச்சனைங்கிறேன் சொல்றீங்க. எனக்கு என்ன தெரியல. தமிழ்நாட்டுல மக்கள் நிதி திட்டம்னு சொன்னாங்க, எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதாவது இப்ப இவங்க பேசுறாங்க, நம்ம ஒவ்வொருத்தங்க நிறைய அந்தந்த அரங்கில வந்து உட்கார்ந்துட்டு பேசுறப்ப இது பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்து இதுதான், RSS கருத்து இதுதான் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க வந்து அவங்கவுங்களுடைய கருத்தை வந்து இதான் பிஜேபி கருத்து, இதுதான் RSS கருத்துன்னு அவங்கவுங்க நிறைய வாதங்கள் இங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த வாதங்களை நான் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இவங்க சொல்றதுதான் பிஜேபியுடைய கருத்தா RSS கருத்தான்னு ஏத்துக்கிறதுக்கு என்னன்னா, RSS அல்லது பிஜேபியினுடைய அதிகாரப்பூர்வமான எழுத்துப்பூர்வமான தீர்மான ரீதியான விஷயங்கள்ல அவங்க என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அதைத்தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா RSSல வந்து அந்த புக்க அதற்கான கொள்கை தத்துவத்தை வழங்கிய கோல்வாக்கர் சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இருப்பதற்கு தகுதி வாய்ந்தது சமஸ்கிருதம் மட்டும்தான். சமஸ்கிருதம் அதற்கான தகுதியை எட்டுகின்ற வரை இந்தியை அதற்காக அந்த இடத்துல வைத்திருக்கலாம். ஆனா அதற்கான தகுதி உள்ள ஒரு மொழி சமஸ்கிருதம் தான். இது RSS வந்து கோல்வாக்கர் வந்து பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ல எழுதி வச்சிட்டார். அடுத்து பிஜேபிக்கு வருவோம். 1958ஆம் ஆண்டு இவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்னாடி இருக்கின்ற அந்த கட்சியில அவங்களுடைய மொழிக் கொள்கையை பற்றி தீர்மானம் போட்டுக்கிறப்ப சமஸ்கிருதத்தின் அடிப்படையிலேயே அனைத்து மொழிகளையும் வளர்க்க முடியும். எனவே இந்தியாவில் இருக்கிற அத்தனை மொழிகளுக்கும் தாய் வந்து சமஸ்கிருதம் தான். ஆகவே வந்து சமஸ்கிருதத்தின் அடிப்படையில் தான் அனைத்து மொழியை வளர்க்கணுங்கிறப்ப சமஸ்கிருதத்தை சார்ந்துதான் அத்தனை மொழியும் இருக்க முடியும் அப்படிங்கிறது அவங்க தெளிவா சமஸ்கிருத ஆதரவை சொல்லிட்டாங்க. 2. 3வது, இப்ப அருண் விஜய் வந்து தமிழுக்கு ஆதரவாக தருண் விஜய் வந்து தமிழுக்கு ஆதரவாக பேசுற இதே கருத்தை தான் நம்முடைய இவரு பேர் என்ன இல்ல நம்ம பிரிட்டிஷ்காரர் இவரு பேர் மறந்துட்டேன், நம்ம கால்டுவெல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து வடமொழி வேற வந்து திராவிட மொழிங்கிறது வேற, இது வந்து இந்த வடமொழி இல்லாமல் திராவிட மொழி வந்து தனித்து இயங்கக்கூடிய தன்மை வந்து தமிழுக்கு உள்ளது. அப்ப தமிழுக்கு வந்து தமிழ் வந்துங்கிறது வந்து உடைய மொழி குடும்பங்கிறது வேற, வடமொழி மொழி குடும்பங்கிறது வேற அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த மக்களுக்கு வந்து ஒரு ஆய்வுபூர்வமாக நிரூபித்து போனவர் கால்டுவெல். அப்ப கால்டுவெல்லை பற்றி பேசினா மட்டும் இவங்க வந்து கால்டுவெல் வந்து ஒரு கிறிஸ்தவனை வச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்க. கால்டுவெல்லை பற்றி பிஜேபியும் RSSம் இப்ப இந்த கால்டுவெல் 100ஆண்டு விழா கொண்டாடப்ப இவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து முன்னணியில இருந்து பிஜேபியில இருந்து இந்த மாதிரி கிறிஸ்தவனுடைய கால்டுவெல்ல அவன் வந்து தேசத்தினுடைய துரோகி, நாட்டை வந்து மொழி அடிப்படையில் போட்டிருக்காங்க. கால்டுவெல்லை கடுமையாக RSS எதிர்க்குது, பிஜேபி எதிர்த்துட்டு இருக்கு. ஆனா அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, சமஸ்கிருதம் வேறு தமிழ் வேறு, 2 தமிழ் வந்து தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் உள்ளது.
அப்படிங்கிற விஷயம் சொல்ற கால்டுவெல் தமிழுக்கு தான் ஆதரவா பேசுறாரு. அந்த கால்டுவெல் இவங்களுக்கு ஓப்பு இல்லை. ஆனால் சமஸ்கிருதத்திலே உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு சமஸ்கிருதம் இந்த நாட்டினுடைய இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டு ஒருங்கிணைக்கும் சமஸ்கிருதம் ஒருங்கிணைக்கும் சக்தி எப்ப சொல்லியிருக்கிறாரு? தேதி வாரியா ஆகஸ்ட் மாதம் 2013 ஆண்டு ஆகஸ்ட் 23 தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில இதே தருண் விஜய் எழுதியிருக்கிற கட்டுரையில சமஸ்கிருதத்தை நீக்கினால், அதான் சொன்னார், சமஸ்கிருதத்தை நீக்கினால் இந்திய தேசிய உணர்வை அழிந்துவிடும். குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது, பிறப்பு முதல் இறப்பு வரை சடங்குகளுக்கு பயன்படுத்துவது, சொர்க்கத்திற்கு நுழைவுச்சீட்டை பயன்படுத்துவது வரை அனைத்திலும் சமஸ்கிருதமும் தேவை. சமஸ்கிருதம் தான் இந்தியாவை ஒருங்கிணைக்கும் சக்தி. அதுதான் உயர் பதவி உள்ளவர்களுக்கும் சமூக அந்தஸ்தை பெறுவதற்கும் கடந்த காலத்தில் இருந்தது. அதை நாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். இது டைம்ஸ் ஆஃப் சமஸ்கிருதத்தினுடைய பெருமையை பேசிக்கொண்டு தமிழினுடைய பெருமையை பேசிக் கொண்டவர்களை இவங்க ஆதரிப்பாங்க. ஆனா சமஸ்கிருதமுக்கும் தமிழுக்கும் இரண்டும் வெவ்வேறு மொழி குடும்பத்தை சார்ந்தது. அது அல்லாமல் தமிழ் தனித்து இயங்க முடியும்னு சொல்றப்ப மட்டும் கால்டுவெல்ல இவங்க எதிரியா சித்த. சார், இப்ப அந்த விஷயங்கள் இப்ப ஒரு விஷயம் தான். அவர் ஆரம்பத்துல இருந்து கேட்கிறாரு, பாரதிய ஜனதாவினுடைய செயல்பாடுகளுக்கும் தருண் விஜயனுடைய பேச்சுக்கும் எந்த வித தொடர்புமே கிடையாது. அதே தருண் விஜய ஒரு இடத்திற்கு முன்னாடி ஒரு ஆங்கில நாளிதழ் எழுதினதுல சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய அடையாளம் இருக்கிறாரு, இப்போ தமிழினுடைய அடையாளம் அப்படிங்கிறாரு. அப்ப இது ஒரு முரண்பாடா இருக்கு. இது திருப்பி திருப்பி தேர்தல் யுக்தியா தான் அதை பார்க்க முடியும். ஏன்னா தமிழக இவ்வளவு நேசிக்கிற தருண் விஜய் இவங்களுடைய பாரதிய ஜனதா இங்க தமிழ்நாட்டுல இந்தியும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கும் போது எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்ப இது இந்தியாவின் அடையாளம்னு சொல்றாரு. ஆனா இந்தியாவினுடைய அடையாளங்கிறது சமஸ்கிருதம் மட்டும்தாங்கிறது. அதுதான் RSS அவர்கள் சொல்லுவாரு முகமது பின் துக்ளக் பத்திரிகையில, தமிழை ஆட்சி மொழியாக்குனா வடவன் எதிர்க்கிறான், வடவனுடைய மொழியான இந்திய ஆட்சி மொழியாக்குனா தென்னகத்துக்காரன் எதிர்க்கிறான். அதனால ரெண்டு மதருக்கும் தமிழை ஆட்சி மொழியாக்க எப்ப இல்ல, அவர் அந்த படத்துல வந்த வசனத்தை நான் சொல்லிடுறேன். பாரசீக மொழி தான் ஆட்சி மொழிம்பர். இவர் என்ன தருண் விஜய் என்ன சொன்னார் நிகழ்ச்சியில, இது தாய்நாடு, எல்லா மொழிகளுமே இது தாய்மொழி. நான் எப்படி கிருஷ்ணர் பிறவியில அந்த தேவகிக்கு பிறந்தாலோ வளர்த்தது யசோதை, அது மாதிரி நான் பிறவியிலே ஹிந்தி, ஆனால் நான் தமிழுக்காக குரல் கொடுக்கிறேன். இதுல எனக்கு எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. முதல் விஷயம். பாரதிய ஜனதா கட்சி தருண் விஜய் வேறு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், பாரதியுடைய குரல்ல தான் அவன் சொல்றார், ஹிமாலயம் சமாரபிய யாவதுந்து சரோவரம் தம் தேவம் நிர்மிதம் தேவம்னு ஒரு சம்ஸ்கிருதத்துல வார்த்தை இருக்கு. அதே வார்த்தையத்தான் நம்முடைய தெற்கத்தி பாரதி எட்டயபுரத்து கவிஞன் சொல்கிறான், குமரியும் இமயம் ஒண்ணுங்கிறான், மண்ணும் இமயமலை எங்கள் மலைங்கிறான். சாதியத்துக்கு எதிராக இருக்கிறான். ஏன்னா ராஜேந்திர சோழன் ஐயா விஷயம் என்ன சொன்னாங்க, நான் ராஜேந்திர சோழனுக்கு மாலை அணிவித்து விட்டு சாதித்த தலைவனுக்கு சாதி சாயம் பூசாதீர்கள், கலை வளர்த்த மன்னனுக்கு தலைவணக்கம் அப்படின்னு எங்களுடைய பதிவுகளை நாங்க பதிவு செஞ்சுட்டு வந்திருக்கோம். பாரதியுடைய கருத்துக்களை, வள்ளுவருடைய மொழி, வாழ்க்கையினுடைய நெறி என்கின்ற கருத்தை தருண் விஜய் பதிவுகிறாரு. இதுல எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியல. ஐயா பேசுறப்ப ஒரு விஷயம் சொன்னாங்க, சமஸ்கிருதம் தான் இணைப்பு மொழி. உண்மை. தமிழ் தனித்து இயங்கக்கூடிய ஒரு ஆற்றல் மொழி, சமஸ்கிருதத்தை சேர்த்து ஏதோ வடக்கதான் மொழி ஆளுமை இருக்கு கால்டுவெல் சொல்லியிருக்கிறாரு சொன்னாரு. அது கரெக்டுங்கய்யா. ஆனா ஒப்புமைப்படுத்துறோம், தமிழும் சமஸ்கிருதம் வேற வேற கிடையாது, இது ஒண்ணுதான். இப்ப வெஞ்சனம்னு மதுரை சைடுல ஒரு வார்த்தை இருக்கு, வெஞ்சனம்னு சாப்பாடுக்கு. அந்த வெஞ்சனம்ங்கிற வார்த்தை கிராமத்துல படிக்காத ஒரு கிழவி கூட சொல்லுவா. அந்த வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. எந்த சமஸ்கிருத கலந்துருச்சு, அதனாலதான் கால்டுவெல் அந்த ஆய்வே நடத்தி இருக்கிறார். கலக்கின்ற பொழுது எதிர்க்காதவர்கள் சமஸ்கிருதம் கலந்தா என்ன தவறு? ஒண்ணு. ரெண்டாவது, சமஸ்கிருத பேர் வைக்க கூடாது, வழிபாட்டுல சமஸ்கிருதம் கூடாதுன்னு சொல்லக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா ராஜேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சமஸ்கிருதத்துல எத்தனை பேர் உதயநிதி, தயாநிதி, அந்த நிதி, இந்த நிதி, அது எல்லாமே தெரிவிக்கலையா? அதையும் எதிர்க்கணும் நான் சொல்றேன். இரண்டாவது, ஆலயத்தை பற்றி பேசுறதுன்னா, ஆலயத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆலய வழிபாட்டை பத்தி பேசாதீங்க. நாங்க எந்த விதத்திலும் பேசுவோம். எங்க சாமி எல்லா மொழிகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எங்க சாமி, இவ ஊமையினுடைய பாஷையை கேட்கக்கூடிய எங்க தெய்வம். அதனால சாமி நம்பிக்கை இல்லாதவர்கள், நாத்திக சிந்தனை உள்ளவர்கள் நீங்கள் ஆலய வழிபாடை பற்றி பேசுவீர்களே ஆனால், நீங்க இந்த மொழி விஷயத்தை பேசுவீர்களே ஆனால், மசூதியில் ஓதக்கூடிய மொழியையும் பேச வேண்டும், சர்ச்சிலே பேசக்கூடிய மொழியையும் பேச வேண்டும். இல்ல நிச்சயமா அவங்க எந்த ஒரு மதத்துக்கும் சார்பா இல்ல. அது சொன்னார்ல, வழிபாட்டுல சமஸ்கிருதம் கூடாதுன்னா மசூதியில சமஸ்கிருதம் சொல்றானா?
இல்ல அவங்க வழிபாட்டு விஷயத்துல அந்த விஷயத்துல நான் மாறுபடுகிறேன். வழிபாட்டு விஷயத்துல அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் ஏதோ ஒரு செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்துட்டாரு. அதுக்கு சொல்லி முடிக்க நீங்க சொன்னதுனால நான் பதில் சொல்றேன். நான் சொல்லவே இல்லையே. ஐயா, நான் அந்த விஷயத்துக்கு வரல. சமஸ்கிருதம் ராஜேந்திரன் வழிபாடு ஐயா, நான் வந்து கால்டுவெல்லுக்கும் இதுக்கு அதாவது எங்களுடைய சமஸ்கிருதம் குருஜி வழிபாட்டுன்னு கோல்வால்கர் அவர்கள் சொல்லும் பொழுது சமஸ்கிருத மொழியினுடைய பெருமையை சொல்லி அதாவது அது இணைப்பு மொழியாக இருப்பதற்கு தகுதி வாய்ந்த மொழி அப்படின்னு சொல்லியிருக்கார். தமிழ்ல சொல்லல, சமஸ்கிருதம் தான், வேற வழி இல்லாம இல்ல, இந்திய இப்போதைக்கு இல்ல, ஏத்துக்கணும் தான் சொல்லியிருக்காங்க. அதுதான். அதாவது தமிழ்நாட்டுல என்னதுன்னா தமிழை போற்ற வேண்டும் என்றால் மற்ற மொழிகளை சமஸ்கிருதத்தை கண்டிப்பா தூற்றியாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கை மாதிரி எடுத்துட்டாங்க. சமஸ்கிருதம் ஒரு இணைப்பு மொழியாக இருக்கிறது என்று சொல்வதற்கு என்ன காரணம்னா இன்னைக்கு தமிழ்ல இருந்து, அதாவது நான் முழுமையா ஒத்துக்கிறேன், அதாவது சமஸ்கிருதத்தினுடைய இலக்கணத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டது தமிழினுடைய இலக்கணம். ஆனால் தமிழிலிருந்து பிறந்த தென்னக மொழிகள், அது தெலுங்காக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், இந்த மொழிகள் கூட சமஸ்கிருத மொழியினுடைய இலக்கணத்தை கொண்டு விட்டன. அதைத்தான் அவங்களும் சொல்றாங்க. அததான் சொல்றாரு, வடமொழி கலப்பு இல்லாத தமிழ், வடமொழி கலந்து இந்த மாதிரி மொழிகள். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து ஒரு இணைப்பு மொழியாக இருப்பதற்கு ஒரு தகுதியான மொழி அப்படின்னு சமஸ்கிருத மொழியை சொல்றாங்க. ஆனால் தமிழ் மொழியும் இணைப்பு மொழியாக இருப்பதற்கு நிச்சயமாக அதை பத்தி ஒன்னும் சந்தேகம் இல்லை. இப்ப வந்து சமஸ்கிருதம் அப்படிங்கறது வந்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு 14,135 பேர் தான் சமஸ்கிருதம் பேசுறாங்க. இல்ல இலக்கணத்தை சொன்னேன், அதாவது அந்த இலக்கணத்தை அதாவது இலக்கணத்தை சமஸ்கிருதத்தினுடைய இலக்கணத்தை மற்ற மொழிகளும் அப்படின்னு அது கால்டுவெல்லே கூட சொல்லியிருக்காரு. முடிச்சிட்டீங்களா? ஆமா, நான் பேசலாம். சொல்லுங்க தாராளமா. நீங்க இப்ப இது நீங்க தான் நிறைய 60 வருஷமா நீங்க பேசினீங்க, அதனாலதான் எங்களோட குரலே எடுபடாம போயிருக்கு. 2000 வருஷமா இது ஏதோ இரு பொருள் கூட நீங்க சொல்ற மாதிரி 60 வருஷமா நீங்க பேசுனீங்க, குரலே எடுபடல. அப்ப எங்களோட அது தெரியலையே, இல்லாட்டா அவரோட தெரிஞ்சிருக்கும். ராஜேந்திர சோழன் 2000 வருஷமா நாங்க பேசிட்டு இருக்கோம், நீங்க தான் 2000 வருஷம்னு நீங்க யார சொல்றீங்க? பாபரையா அல்லது இது வன்மையான கண்டிக்கிறது. 2000 நீங்க ஒரு சாதிய பார்வையை பார்க்காதீங்க, அப்படி அவரு சிரிச்சிட்டு தான் சொன்னாரு. இதுல டென்ஷனா இருக்குல்ல, சொல்லணும். ஒவ்வொரு முறையும் இந்த பதிவு பண்றாங்க. இந்தியாவில வந்து 14,000 60 வருஷம் சொன்னதுனாலதான் நான் அதை எடுக்கிறேன். இல்ல நண்பர், அது திராவிட இயக்கம் அப்படிங்கறதுனால அவரை பொதுவா சொல்லல. நீங்க அதை சொல்லவே இல்லை. 14,135 பேர் தான் இந்தியாவில பேசுறாங்க. அது எந்த ஒரு ஸ்டேட்லயும் வந்து சமஸ்கிருதம்ங்கிறது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழி கிடையாது. பேச்சு வழக்கில் வந்து யாரும் ஒரு பேசக்கூடிய மொழியும் இல்லை. அப்ப மற்ற மொழியை விட வெறும் இந்த 14,000 பேர் மட்டும் பேசக்கூடிய ஒரு மொழி தான் இந்தியாவில் கடவுளுக்கு தெரிந்த ஒரு மொழி, கடவுளிடம் பேசக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு மொழி அப்படின்னு சொல்லுகிற போது இந்த மொழி அப்படிங்கிற ஒரு எல்லையும் தாண்டி ஒரு பண்பாட்டு ஆதிக்கத்தினுடைய ஒரு குறியீடாக அது மாறி போகுது. இப்ப ஒரு வாழ்க்கையில நீங்க எடுத்துங்க, தமிழனுடைய வாழ்க்கையில எடுத்துங்க. தமிழனுடைய வாழ்க்கையில அவனுக்கு குழந்தை பிறக்கின்ற போது அவனுக்கு வந்து தமிழ்ல பெயர் வைக்கிறது அப்படிங்கிறதை விட ஒரு சமஸ்கிருதத்தில் பெயர் வைக்கிறது ஒரு பெரிய அங்கீகாரமாக கருதப்படுது. தமிழன் வீட்டு திருமணத்துல தமிழ்நாட்டில் நடக்குது தமிழ் வீட்டு திருமணம். ஆனால் அந்த திருமணம் எப்ப அந்த திருமணம் வந்து தேவர்களால அங்கீகரிக்கப்பட்ட திருமணமா மாறும்னு சொன்னா சமஸ்கிருதத்துல அந்த மந்திரத்தை சொன்னாதான் அது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட திருமணம். நீ வர தமிழ்ல என்ன தான் பேச, நீ வந்து ரோட்ல எல்லாம் பேசிட்டு போ, ஆனா தேவர்கள்ட்ட கேட்கணும் இந்த திருமணத்தை வந்து நான் பேச விடுங்க சார் இருங்க. அப்ப வந்து இந்த புரோகிதத்துல அந்த மந்திரம் சொல்லி சமஸ்கிருதத்துல மந்திரம் சொன்னாதான் சார். சாதா புரோகிதர் வந்து 500 ரூபாய் செலவு சார். இந்த நாத்திக புரோகிதர்கள் வந்து லட்சக்கணக்கில் செலவாகுது. அதெல்லாம் சொல்றீங்க நீங்க அப்படி நான் ஒரு தத்துவத்தை ஐடியாலஜிகளா பேசுறேன். ஐடியாலஜியை நானுமே சொல்றேன். நான் பேச கூடாது, நீங்க தான் பேசுங்க. ஒரு ஆர்குமெண்ட் சொல்றப்ப ஏன் பயப்படுறீங்க? நீங்க பயப்படுறதா வருது. பயமா இருந்தா அமைதியா உங்க பயமே இல்ல. அவர் முடிச்ச காரணம் அடுத்ததுக்கு போக நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு குழந்தை பிறக்கிறப்ப நீங்க சமஸ்கிருத பேர் வைக்கிறீங்க, கல்யாணத்துக்கு சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கிறீங்க, வீடு கட்டணும்னு சொன்னா புரோகிதரை கூப்பிட்டு வச்சு சமஸ்கிருதத்தை செஞ்சாதான் செய்யணும்னு நீங்க சொல்றீங்க. வருஷ பிறப்பு தமிழ் வருஷ பிறப்புன்னு கொண்டாடுறீங்க. 60 வருஷம் தமிழ் வருஷ பிறப்புன்னு பேரு. 60 ஆண்டுகளுக்கு பேர் ஒண்ணு கூட தமிழ் கிடையாது. 60 சமஸ்கிருதம் இருக்கு.
அது தமிழ் வருஷ பரப்பை நீங்க கொண்டாடுறீங்க. நீங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுன்னு சொன்னா அது வந்து வைதிகப்படி சமஸ்கிருதத்தான கர்ப்பகிரகத்துல ஒரு குறிப்பிட்ட புரோகிதரை போய் ஆகம விதிப்படி அதை பேசினாதான் கடவுளுக்கே கேட்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வீடு கட்டினா கிரக பிரவேசத்துக்கு சொல்லி அதுக்கு வந்து நடுராத்திரில 3 மணிக்கு ஒரு பசுமாட்டை கொண்டாந்து வச்சு சாணியை போட வச்சு அதுக்கு மந்திரத்தை ஊதி அந்த சொன்னாதான் அந்த வீடு வந்து தூய்மை அடையுதுன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ ஒரு தமிழ் நாட்டுல பிறந்ததுல இருந்து ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து கல்யாணத்துல இருந்து வீடு கட்டுறதுல இருந்து எல்லாத்திலயுமே கோயிலுக்கு போறதுல இருந்து கோயில் கட்டுறதெல்லாம் சேர சோழ பாண்டியன் கட்டலாம். ஆனா கோயிலுக்குள்ள அவன் பேசுறது தமிழ் கேட்காது, சமஸ்கிருதம் தான் கேட்கணும். இவ்வளவு இருங்க பேச விடுங்க சார். கோவில் கட்டியது மன்னனார் தான் என்ன சொல்ல வர்றாரு? நான் கோயில பூஜை செய்யக்கூடிய யாருன்னு கேட்க வர்றாரு. நான் கேட்க தமிழ்நாட்டுல பசு கிடையாதா? அவர் சொல்ல அவர் வந்து மொழியே தமிழ் மொழியில நம்ம நாட்டுல நீங்க சமஸ்கிருதம் மட்டுமே சொல்லல. தமிழ்நாட்டுல தேவாரம் இருக்கு, திருவாசகம் இருக்கு, திவ்ய பிரபந்தங்கள் இருக்கு. உங்களுக்கு நீங்க வழிபாட்டுல நீங்க என்ன பாருங்க, நான் சொல்ல வர்றது என்ன விஷயம் சொல்ல வரேன் தெரியுமா? இப்போ வந்து இந்த சமஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு மொழிங்கிறது வந்து மற்ற சாதாரண மொழிக்கான அந்தஸ்தை தாண்டி அது ஒரு சமூக அந்தஸ்தும் ஒரு பண்பாட்டு ஆதிக்கத்தினுடைய குறியீடாகவும் இந்த நாட்டில் வந்து நீ தமிழ் அந்த தாய்மொழியாக கொள்ளாதவன் கூட அந்த மொழியில உன்னுடைய சடங்குகளையும் உன்னுடைய வாழ்க்கையையும் வாழ்வியலையும் நிர்ணயித்து கொண்டால்தான் நீ வந்து வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு பண்பாட்டு ஆதிக்கத்தினுடைய ஒரு குறியீடாக இருக்கு. அந்த பண்பாட்டு ஆதிக்கத்தினுடைய குறியீடாக இருக்கிறத வந்து ஒரு மொழி அப்படிங்கிற எல்லையும் தாண்டி பேசுறதுனால அந்த 16,000 பேரை பேசுற மொழியை வந்து இந்தியாவுடைய இணைப்பு மொழியா எப்படி நீங்க கொண்டு வரீங்க? எப்படி 16,000 சமூகத்தினுடைய ஆதிக்க மொழி ஆதிக்கத்தை காட்டுதுங்கிறது சமூக ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்கு சொல்லுது RSS சொல்லுது. புள்ளி விவரம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு புள்ளி விவரம் 14,135 பேசுறவன் அதுக்கும் கூட குறைவாக கூட இருக்கட்டும். அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனால் அது எப்படி பிரச்சனை இல்ல? அத வந்து சமஸ்கிருதத்தை வந்து ஆட்சி மொழியாகவோ அலுவல் மொழியாகவோ ஆக்கவில்லை. அதனாலதான் நிறைய பேர் பேசக்கூடிய மொழியாக இந்தி மொழி வந்து இன்னைக்கு அலுவல் மொழியாக இருக்கிறது. நம்முடைய கோரிக்கை, எங்களுடைய எம்பியினுடைய கோரிக்கை தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக ஆக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாகவோ அலுவல் மொழியாகவோ இல்ல. தெளிவா சொல்லிருக்காரு இரண்டாவது ஆட்சி மொழின்னு. அப்படின்னா அவர் சொல்றது அதாவது இரண்டாவது செகண்ட் லாங்குவேஜ் ரெண்டுக்கும் ஈக்குவல் தான். ஆட்சி மொழின்னு வந்தாச்சுனாலே ரெண்டும் ஈக்குவல் தான். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இதை விட தெலுங்கு மொழி பேசுறவங்க இன்னைக்கு அதிகம். தமிழ் தெலுங்கு பாகுபாடு உருவாக்குறாங்க, மொழி பாகுபாடு உருவாக்குறாங்க. நீங்க அப்படியே அதாவது நீங்க வந்து இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு தெலுங்குக்கு வந்து வக்காலத்து வாங்க வேண்டாம், தெலுங்குக்கு நம்ம போராட வேண்டாம். இல்ல நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க அதாவது இன்னைக்கு அவங்க ஏதாவது கோரிக்கை இன்னைக்கு தெலுங்கானால இருந்தோ சந்திரசேகர ராவ் எங்களுடைய மொழியை ஆட்சி மொழி ஆக்கணும் அப்படின்னு கோரிக்கை வந்தால் அந்த கோரிக்கையை ஏற்கப்படும். அதுல அது அதாவது இந்து மத வழக்கப்படி எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது ஒரு காலத்துல சமஸ்கிருதம் இல்லாம பாலி மொழியோ மற்ற மொழிகளோ ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அன்னைக்கு பூஜை மொழியாக இருந்தது. அத மக்கள் வந்து ஒரு காலத்துல சமஸ்கிருதத்தை அங்கீகரித்தார்கள். அது வழிபாட்டு முறையாக வணக்க முறையாக இருந்தது. இன்னைக்கு மாற்று மதத்திலிருந்து ஒரு சீர்திருத்தத்தை கூட கொண்டு வர முடியாது. பள்ளிவாசல்ல போய் நீங்க வேற இதுல தொழுகை நடத்தணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு தமிழிலே அர்ச்சனை செய்யப்படுகிறது. அதனால தருண் விஜய் சொன்னதுல அதாவது சமஸ்கிருதத்துல பேர் வைக்கிறத பத்தி இவ்வளவு அது ஒரு பெருமையான விஷயம் சொல்றீங்க. இல்லங்க, அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய விருப்பத்தை பத்தி நீங்க வந்து ஒரு நிமிடம் அது இன்னொரு முக்கியமான விஷயம். ஒரு நிமிடம் போவோம். இப்ப வந்து அதுல அவர் சொல்லியிருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், திருக்குறள் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோம். அவர் ராஜராஜனை வந்து ரொம்ப புகழ்றாரு. எப்படி தமிழ் உணர்வாளர்கள் இவங்க எல்லாம் ரொம்ப ஒரு மெய் சொல்லி இருக்கிறாங்களோ ராஜராஜ சோழன் ஒரு இந்தி பேசுகிற மாநிலத்திலிருந்து வந்து வருகிற ஒருவர் வந்து நம்ம ஒரு தஞ்சை பெரிய கோளை கட்டிய ஒரு மன்னனை வந்து புகழ்றதும் அவர் நம்மளுடைய நாட்டினுடைய அடையாளம் அவருடைய ஆட்சி காலம் பொற்காலம் சொல்ற விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த ராஜராஜ சோழனையோ அல்லது ராஜேந்திர சோழனையோ வந்து அவங்க வந்து மூவேந்தர் வரலாறு வந்து இந்தியாவுடைய வரலாறையும் அதுல ஒண்ணு அடக்கம் அப்படின்னு அவர் சொல்றது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஆனா அந்த ராஜேந்திர சோழனையும் ராஜராஜ சோழனையும் திடீர்னு இப்போ தூக்கி பிடிப்பதற்கான காரணம் வந்து மிக வலுவான வரலாற்று காரணங்கள் இருக்கு. மிக முக்கியமா சொல்லணும்னா இந்த ராஜராஜ சோழன்
பிராமணர்களுக்கு மிக அதிக அளவில் ஆதரவாக செயல்பட்டவர். அவர்களுக்காக நிலங்களை பெருமளவு நிலங்கள், அந்த சதுர்வேதி மங்கலங்கள் அப்படிங்கிற அந்த பிரம்மதேச நிலங்கள் அப்படின்னு பெரிய அளவுல நிலங்களை வந்து பிராமணர்களுக்காக ஒதுக்கி கொடுத்திருக்காரு. பிராமணர்களுடைய ஆலோசனை பேர்ல தான் அவருடைய ஆட்சி செயல்முறை வந்து அப்படிதான் இருந்துச்சு. அதனால பிராமணர்களுக்கு ஆதரவா தான் இருந்தாரு. அதனால மிக அந்த அந்த இறையிலி நிலம்னு பேரு, அந்த நிலத்தை வந்து அதுக்கு வந்து வரியே கட்ட வேண்டாம். பிராமணர்கள் வந்து மற்றவங்க எல்லாம் வரி கட்டணும், நிலவரி கட்டணும். ஆனா பிராமணர்கள் வந்து அந்த பிரம்மதேச நிலம், அந்த மாதிரியான சதுர்வேதி மங்கலம், சதுர்வேதினாலே 4 வேதங்கள் அர்த்தம், 4 வேதங்கள் அர்த்தம். அதனால பிராமணர்களுக்கு தான் அந்த நிலங்களை வந்து அவர் பெரிய அளவு கொடுத்திருக்காரு. அதனால அது மட்டும் இல்லாம ராஜேந்திர சோழன் வந்து வேத பாடசாலைகளை வந்து உருவாக்குனவர். பெரிய அளவுல வந்து பிராமணர்கள் வந்து வேதங்களை படிப்பதற்கும் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்வதற்கும் வந்து பாடசாலைகளை உருவாக்கி கொடுத்திருக்காரு. பிராமணர்கள் மட்டுமே அதை படிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்திருக்காரு. ஆசிரியர்களை நியமிக்கிறதுல இருந்து அவங்களுக்கான உணவு, உடை, உறைவிடம், ஊதியம், ஊக்கத்தொகை, உணவு, உடை அவங்களுக்கு ஊக்கத்தொகை வந்து மாணவர்களுக்கு, ஊதியம் வந்து ஆசிரியர்களுக்கு. என்னன்னா தங்க நாணயங்கள். இதுதான் வந்து வேதங்களை படிக்கிறவங்களுக்கும் சமஸ்கிருத நூல்களை படிக்கிறவங்களுக்கும் ஆனா அவர் வந்து உதவியை வந்து தங்க நாணயங்களை கொடுத்து அந்த அளவுக்கு வந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் 2 பேரும் வந்து பிராமணர்களுக்கு ஆதரவா இருந்திருக்காங்க கடந்த காலங்கள்ல. அதனால அதற்கு நன்றி கடன் ஆற்றும் விதமா அது ஒரு பாயிண்ட். 2வது, மூவேந்தர்கள் வரலாறுன்னு சொல்றப்ப தமிழ் மக்கள் மத்தியில ஒரு ஆதரவான சூழல் வரும். அதனால ராஜேந்திர சோழனையும் ராஜராஜ சோழனையும் தூக்கி பிடிப்பதன் மூலமா ஒரே கல்ல 2 மாங்காய் அடிப்பதற்கான RSS முயற்சி தான் இது அப்படின்னு நிச்சயமா. அதாவது அந்த ஆட்சிங்கிறது இவங்க எதிர்பார்க்கிற அந்த பல விஷயங்களுக்கு இதுல தமிழுக்காக தொண்டாற்றிய, கலை வளர்த்த நம்முடைய தமிழ் மன்னர் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் போன்றவர்கள் எல்லாம் சமஸ்கிருதத்துடைய மேம்பாட்டிற்கு பாடுபட்டார்கள். இல்ல தமிழ் வளர்த்தாங்கன்னு சொல்ல, முழுக்க சமஸ்கிருதம் தான். இல்ல அப்ப தமிழ் வளர்க்கலையா அவங்க? தமிழ் வளர்க்கலன்னு சொல்லுங்க. அப்ப தமிழ் வளர்க்கல எதற்காக அது நீங்க தமிழையும் சமஸ்கிருதத்தையும் வேறுபடுத்தி பார்க்கவில்லை அவர். இல்ல வழிபாட்டு மொழியா சமஸ்கிருதம் இருந்தது தானே அவர். அந்த மன்னர் வந்து என்ன சொன்னார்? சமஸ்கிருதம் அவர் தமிழ் மன்னர் சொன்னாரு. அவர் வந்து தமிழ் வளர்க்கலன்னு சொல்லல, சமஸ்கிருதமும் இல்ல வழிபாட்டு மொழியா சமஸ்கிருதம் தான் அங்க இருந்தது. தமிழ் மன்னருக்கு அதுதான் பாரதிய ஜனதாவின் கொள்கை. அந்த தமிழ் மன்னருக்கு தெரிந்த விஷயம் மதிப்பிற்குரிய நம்ம பெரியவர்களுக்கு, அந்த ராஜேந்திர சோழனுடைய பெயர் கொண்ட மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் கூட இதுக்கு என்ன சொல்லுவாரு? அதாவது பிராமணர்களுக்கு உதவி செய்தார், இறையிலை நிறம் கொடுத்தார், சதுர்வேதி மங்கலம் கொடுத்தார் சொன்னா அப்படி கொடுத்தா என்ன நீங்க ஆர்கியூ பண்ணணும்னா ஆட்சியினுடைய சிறப்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லணும். அந்த நீதி தவறாம குறிப்பிட்ட சமூகத்திற்கு வரி இல்லாம நிலம் கொடுக்கிறது ஆட்சியினுடைய சிறப்பு. இல்ல ஐயா சொல்றது கூட, அதாவது பேச விடுங்க. இல்ல நீங்க சொன்னதுக்கு அவர் முடிச்சு தரேன். அதாவது கப்பல் படை அமைத்து உலகமெல்லாம் ஒரு கப்பல் படை அமைத்து ஒரு தமிழ் மன்னன் போற்றி புகழப்பட்ட இமயமலை வரையும் அதாவது அப்படி இருந்தது. அதாவது பிராமணர்களுக்கு மட்டும் கொடுத்தான் என்று சொல்ல முடியாது, எல்லா சமுதாய மக்களுக்கும் அவர் வந்து நிலம் கொடுத்திருக்காரு. இப்ப அது பிராமணர்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ராஜராஜ சோழன் வந்து எந்த முறையில ஆட்சி செஞ்சார் அப்படிங்கறத நம்ம அதை பத்தியே பேசுவோம். பிராமணர்லாம் விட்டுருவோம். முதல்ல ராஜராஜ சோழனுடைய ஒரு உண்மையான பேர் வந்து அருண்மொழி தேவன் தான் பேரு. அருண்மொழி தேவனை வந்து வடமொழியில மாத்திக்கிட்டார், அடையாளத்துக்கு மாத்திக்கிட்டார். அது விட்டுருங்க. அவர் ஒரு மன்னர் செஞ்சார். மன்னர் எந்த ஒரு நாட்டிலேயும் அந்த நாட்டில் இருக்க ஒரு மன்னர் ஆட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபீடல். அது வந்து சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு ஜனநாயகத்தையும் உரிமையும் வாழ்வுரிமையும் வழங்கக்கூடிய ஒரு ஆட்சி வந்து இங்க நடக்கல. அப்ப ஒரு மன்னர் ஆட்சி அப்படிங்கிறப்ப அந்த சோழர் காலத்தினுடைய மன்னர் ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி நீலகண்ட சாஸ்திரிகள், கே பிள்ளை போன்றவர்கள்லாம் சோழர் காலத்தை பற்றி விரிவான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறப்ப சோழர் கால ஆட்சியில விவசாய வேலை செய்தவர்கள் எல்லாம் அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். பொருள்களை வாங்குகின்ற விற்கின்ற பண்டங்களைப் போல விவசாய வேலை செய்கின்ற தொழிலாளர்கள், விவசாய மக்கள் விலைக்கு உச்சப்பட்டு பொருள்களாக பண்டங்களாக மாற்றப்பட்டார்கள். பொருள்களாக பண்டங்களாக மாற்றப்பட்ட மக்களுக்கு
விலைக்கு வாங்கப்பட்ட மக்களுக்கு ஊருக்கு வெளியே ஒதுக்க வைக்கப்பட்டு அந்த இடத்துக்கு தான் சேரி என்பது முதலாக வரலாற்று அந்த வார்த்தை அப்பதான் வருது. சேரி என்கிற வார்த்தை சிலப்பதிகாரத்துல சேரிகள் தனிமைப்படுத்தப்பட்ட சேர்ந்து வாழக்கூடிய வரலாற்று ஆசிரியர் சொல்றேன். அதாவது அடிமைகள் அப்படிங்கறது வந்து வாழ்வதற்காக ஒதுக்கப்பட்ட தனி இடம் ஒன்றை ஒதுக்கி அதுக்கு சேரிகள் என்று சொல்லப்பட்டது அங்கதான். அது மட்டும் இல்லாம கோவில்கள்ல வந்து நூற்றுக்கணக்கான பெண்களை தேவதாசிகளாக சொல்லி அந்த தேவதாசிகள் முறை கொண்டு வந்தது வந்து முத்திரை போட்டாங்க. எல்லாருக்கும் முத்திரை போட்டாங்க. கோயில் அடிமைகளுக்கு கோயில் அடிமையாளர்களுக்கு சூளத்தால சூடு போட்டு இவெல்லாம் வந்து கோயில் அடிமை என்று சொல்ல வைத்தது வந்து அவருடைய ஆட்சி தான். அந்த நாட்டில் அந்த அடிமைகளை கொண்டுதான் இவ்வளவு பெரிய கோயில்களும் கோபுரங்களும் கட்டப்பட்டுச்சு. தனியாக அந்த பிரம்மதேயங்கள்லாம் வந்து உருவாக்கப்பட்ட அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல அரசாங்கத்தினுடைய எந்த வரி விதிப்பும் செல்லாது, எந்த சட்டமும் செல்லாது. அவங்களுக்கு ஒரு பிரிவிலேஜ் கிளாஸ் என்று சொல்லப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்தணர்களை விட வடநாட்டில் இருந்து வடமொழி தெரிந்த பண்டிதர்களை இங்கு வந்து கொண்டு வந்து இறக்கி தமிழ்நாட்டு கோயில்கள்ல தமிழ் வழிபாடே இல்லாம சமஸ்கிருதத்துல வழிபாடு செய்கின்ற முறையை கொள்கையெல்லாம் பாரதிய ஜனதா எங்களுடைய நிறைவு கருத்து தமிழும் சமஸ்கிருதமும் நாம் வேறுபடுத்தி பார்க்கவில்லை. ஆலயத்துல எந்த வழிபாடு நடத்தினாலும் வழிபாட்டு மொழியாக எந்த மொழி இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய சுதந்திரம். அது அந்த சுதந்திரத்தை பேச வேண்டிய அவசியமே கிடையாது. மூன்றாவது என்ன சுதந்திரம்? மக்களுடைய நீங்க சாமி முடிங்க வாங்க வழிபாட்டுக்கு வாங்க. நீங்க நாங்க வழிபாட்டுக்கு வரதா இல்லைங்கிறது முக்கியம். திருமணத்திற்கு வராதவன் திருமணத்துல என்ன சாப்பாடு வைக்க வேணாம் கிடையாது. ரெண்டையும் தருண் விஜய் அவர்கள் செய்யறார். கட்டுப்பாட்டுல தான் கோயில் இருக்கணும் நிச்சயம். ஆனா தமிழ்நாட்டுல சாமியை கும்பிடாதவர்கள் அறங்காவலர்கள், நாங்கள் கடவுள் மறுப்பாளர்கள். ஆனால் உண்டியல் வரை செல்வோம். உண்டியலுடைய வருமானம் மட்டும் என்ன நியாயம்? இல்ல அவரு ராஜராஜ சோழனை பத்தி சொன்னாரு. அந்த கருத்து உங்களுக்கு ஏற்புடையது நடந்த விஷயம். உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது இப்ப தருண் விஜயோட கருத்து வந்து தமிழ் மொழியை பாராட்டுகிறார் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியமான விஷயம். அதை பாராட்டுறோம். ஆனா அதுக்கான பின்னணியை ஆராய்ந்து பார்த்து அதை வந்து முன்னெடுத்து செல்றதுதான் வந்து அறிவார்ந்த செயல் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. ரெண்டாவது வந்து இந்த தமிழ் பாரதிய ஜனதா மோகன் பகவத் சொன்னது மாதிரி அந்த விஜயதசமி அன்னைக்கு அவர் என்ன சொன்னார்னா தமிழகத்தையும் கேரளாவிலையும் ஆர்எஸ்எஸ் வந்து தடம் பதிக்கிறதுக்கான முயற்சிகள். ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்றது வந்து ஆர்எஸ்எஸ் மட்டுமல்ல பாஜகவும். அதனால அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறப்போ தமிழ் மக்களை தமிழ்நாட்டு மக்களை எந்தெந்த மாதிரியான சக்திகளை கொண்டு எந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு இருக்க முடியும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டுறப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ் அப்படிங்கிறது மூவேந்தர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல முன்னிலை பெறுது. அதனால அந்த விஷயங்களை வந்து தொடர்ச்சியா பாஜக முன்னெடுக்குது. அந்த அடிப்படை ஆர்எஸ்எஸ் அந்த செயல் திட்டத்தின்படிதான் இந்த மொழி உணர்வு ராஜேந்திர சோழனுடைய காலகட்டம் இது எல்லாம் பேசினால்தான் தேர்தல் அரசியலில் இங்கே ஈடுபடும். தேர்தல் அரசியல் வெறும் அரசியல் மட்டும் செய்வதில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்கான அவங்களுடைய இலக்கை அடையறதுக்கு இந்த மாதிரியான முயற்சிகள் தேவைப்படும். அதனாலதான் இந்த முயற்சிகள் எடுக்காங்கள திடுத்துப்புன்னு ஒரு எந்த விதமான தமிழ் மீது பற்று வந்துட்ட மாதிரி எனக்கு செயல் திட்டத்தினுடைய ஒரு நிறைவு. தேர்தலுக்காக பாரதிய ஜனதா கட்சியோ ஆர்எஸ்எஸ் எந்த செயலையும் செய்யவில்லை, செய்யவும் செய்யாது. அது தொடங்கிய காலத்திலிருந்து என்ன கொள்கையை சொல்லி வருகின்றதோ அதைத்தான் ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ இவர்களை தொடர்ந்து போற்றி வருகிறோம். ஐயா சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலே ஒரு சிலரை வந்து இங்க தமிழ்நாட்டிலே அடிமை வம்சத்தினுடைய அரசரே இங்கே டெல்லியை ஆண்டிருக்கிறார். அந்த காலமெல்லாம் இருந்திருக்கிறது. அடிமை வம்சத்தினுடைய ரஷ்யா பேகம் முதல் அரசி என்றெல்லாம் நாம சொல்லி இருக்கிறோம். இல்ல அந்த கால இல்லங்க சேரி என்பது வந்து சேர்ந்து வாழக்கூடிய இடம் தான் சேரி. இருந்திருக்காங்க, அதாவது அப்படி இருந்திருக்காங்க. அது வந்து தமிழ்நாட்டிலே ஒரு சாபக்கேடு தான். அது தமிழ்நாட்டிலே அதற்காக அவருடைய ஆட்சி சிறப்பு அப்படின்னு சொன்னா நீதி தவறாமல் செய்யக்கூடிய ஆட்சி, அவருடைய போர் முறை உருவாக்குனது உண்மைதான். சரி, அவர் உருவாக்கல, ஏற்கனவே இருந்தது. அது ஏற்கனவே கல்வெட்டுகள் இருந்ததை ஏற்கனவே அவர் வந்து பதிவு செய்யறாரு தவிர இவர் வந்து உருவாக்கினார் அப்படின்னு சொல்லல. இவர் வந்து உருவாக்கல, அவர் வந்து ஒரு கல்வெட்டு அவர் பதிவு செய்யறாங்க. பதிவு செய்த முறையை கூட கொண்டு வந்தது ஒரு தமிழ் மன்னன் என்பதிலே நாம வந்து பெருமைப்படலாம். சொல்றேன், தருண் விஜய் வந்து பியூர்லி ஒரு தமிழ்நாட்டில் வந்து இதை கொண்டு வரதுக்கு அடிப்படையான சில கேள்வி எல்லாம் கேட்டோம், அவங்கள்ட்ட பதில் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம்,
அந்த அந்த ராஜேந்திர சோழன் வந்து இந்துக்கள் பழைய காலத்தில் இந்து மன்னன் அப்படின்னு ஒரு மன்னனுடைய ஒரு பாரம்பரியத்தை எந்த மன்னனுடைய ஒரு ஆட்சியும் மக்களுக்கு வந்து நன்மை செய்யல. ஜனநாயக யுகத்துல ஒரு மன்னனுடைய பாரம்பரிய ஆட்சியை கொண்டு வந்து நாங்க வந்து இந்த மன்னனுடைய பெருமைன்னு பேசுறது யாரு பேசினாலும் அது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். அது ஒரு இந்து மன்னன், அது இந்து வந்து ஒரு பார்ப்பனியத்தை காப்பாற்றின மன்னன் அப்படிங்கிற விஷயத்தினால அது தூக்கி கொண்டு வந்து இங்க வந்து ராஜராஜ சோழன்னா தமிழ் மன்னன் சொல்லி இங்க ஒரு குழப்பம் இருக்கிறதுனால அந்த 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 பார்ப்பனியத்தை சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிச்ச ஒரு மன்னனை கொண்டு வந்து நிறுத்திட்டு உள்ள நுழையலான்னு ஒரு முயற்சி நடக்குது. அவ்வளவுதான் நடக்கிற விஷயம். தமிழ் ஆதரிக்கிறதுனா இங்க வந்து சமஸ்கிருதத்தை கண்டிப்பா எதிர்த்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நாங்க உடன்பட தயாரா இல்லை. பார்ப்பன ஆதரவே கிடையாது. நாங்க வந்து சமஸ்கிருத தமிழையும் செய்யறோம். மற்ற எல்லா மொழிகளும் அதாவது ஆங்கிலத்தை சொல்றாங்க. தேவருங்கறாங்க உடையார் இல்ல அத அவர் அவர் பார்ப்பனர்னு அவர் சொல்லவே இல்ல. அவர் சாதிகளை கடந்த தலைவன், ஒரு மன்னன். அந்த பதிவை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன ஒரு கருத்து, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாம் எங்கெல்லாம் பேச வராதீங்கன்னு சொன்னார்ல, எங்க மேல வருத்தப்பட வேண்டாம். இவர் பண்ண ஆண்டவன்ட்ட சொல்லி எங்கெல்லாம் நம்பிக்கை மாத்த சொல்லுவாங்க. சர்வார்காரே கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு அவரே பதிவு செஞ்சிருக்காரு. சர்வார்காரே கடவுள் நம்பிக்கை இல்லன்னு பதிவு செஞ்சிருக்காரு. சாவர்காரே கடவுள் கூப்பிடுறாரு. சாவர்காரே கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் தான். அவர்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்து மதம் தானே சார்வாகம்னு நாங்க வந்து ஏத்துக்கிறோம். இந்து மதத்துல இருந்து அப்படியெல்லாம் நாத்திகவாதம் கூட வேற தர்மத்துல இருக்கவே முடியாது. இன்றைய விவாத உண்மையில் பல தரவுகளை, வரலாற்று நிகழ்வுகளை தந்த நிகழ்ச்சியாக இருந்தது. அது மட்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த தமிழ் மீதான, தமிழர்கள் மீதான, தமிழ் மன்னர்கள் மீதான அது காட்டும் அக்கறையினுடைய பின்னணி என்ன என்பது குறித்து இருவேறு கருத்துகள் வந்தன. பாரதிய ஜனதா தமிழையும் தமிழ் மன்னர்களும் இயல்பாகவே நேசிக்கிறது என்ற ஒரு புறம், இல்லை அதற்கு பின்னால் ஒரு அரசியல் யுக்தி இருக்கிறது, இங்கு அதற்காகத்தான் தமிழகத்தில் கைப்பற்றுவதற்கு மோகன் பகவத் சொன்னது போல் தமிழக, மேற்கு வங்கம், கேரளத்தில் கால் ஊன்றுவதற்கான சில வேலைகளின் செயல்பாடாகவும் இதை பார்க்கலாம், அதற்கான செயல்பாடுகள் தான் இது என்றும், மற்றும் ராஜேந்திர சோழனை அவர்கள் புகழ்ந்தது என்பது இயல்பிலே பாரதிய ஜனதா கொள்கைக்கு ஒத்ததுதான் என்கின்ற கருத்தையும் இங்கு ஆழமாக பதிவு செய்தார்கள். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த எழுத்தாளர் ஆர் முத்துக்குமார் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகரும் வழக்கறிஞருமாகிய ராமநாதன் அவர்களுக்கும், இந்து மக்கள் கட்சியினுடைய ஊடக பிரிவு செயலாளர் ரவிக்குமார் அவர்களுக்கும், திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாத்.